ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெனஸ்டே மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் சீக்கிரமே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு இன்றைக்கி லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலான்னு வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எறா தொக்கு தான். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சோம்பு போட்டு அப்புறம் கொஞ்சம் பட்டை போட்டு அது பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது அது போட்டு நல்லா வதக்கணும். கூடவே ஒரு ஸ்பூனு சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டு வதங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். அது வதங்கி முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உங்கள் தேவையான அளவு தான், பட் நான் 1 ஸ்பூன் போட்டேன். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் ஆனியனை. ஸோ அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட வேண்டியதான். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல மொத்தப்பொடி, அது கொஞ்சம் தான் நான் போட்டேன். ஏன்னா ஆல்ரெடி காஷ்மீரி மிளகாப்பொடி போட்டிருக்கேன். இங்கே வாங்குகிற துபாயில் வாங்குகிற காஷ்மீரி மிளகாப்பொடி என்னென்னா அது கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. அதனால் நான் 2 மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தான் போடுவேன். ஸோ போட்டுட்டு அந்த நல்லா வதக்கணும். அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாலாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா, அது வதங்குற வரைக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணுனாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ரொம்ப ட்ரையாகவே வேணாலும் ட்ரையாக வச்சுக்கலாம். ஏன்னா எறா சேர்க்கும் போது தண்ணி விடும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அது நல்லா கொதித்த உடனே அது கூட எறா போட்டுறணும். அவ்வளோதான். ஆனால் இது நம்மளுக்கு தோசைக்கோ இட்லிக்கோ இல்லை சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச டிஷ். ஏன்னா இது நம்மளுக்கு ஃபேட்டு கிடையாது. ஸோ அதனால் இது எனக்கு எறா ரொம்ப பிடிக்கும். இங்கே துபாயில் எறா நல்லா கொஞ்சம் பெருசாகவே கிடைக்கும். அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம உள்ளே இது பண்ண அந்த எறாக்குள்ளே இருக்கும் இல்லையா குடல், அது மட்டும் நம்ம க்ளீன் பண்ணால் போதும். அதனால் நான் அடிக்கடி எறா வாங்குவேன். ஸோ எறா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி மில்லட் தோசை தான் பண்ணேன். மில்லட் தோசை கூட இந்த எறா தொக்கு வச்சு சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி ரைஸ் சாப்பிட்ற இது தோணலை. சாரி, இன்றைக்கி மில்லட் தோசை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெள்ளைச்சோளத்தில் பண்ண தோசையும் எறா தொக்கும் தான் இன்றைக்கி வச்சு சாப்பிட்டேன். இதான் இன்றைக்கி லன்ச்சு. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. தோசை கூட வச்சு எறா தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.